எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்க எல்லோருக்கும் மிக்க நன்றிங்க. உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு பிடித்தமான ரெசிபியை நான் கொடுத்துட்டே இருப்பேன். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா, ஒரு சம்மருக்கு ஏற்ற அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு ஜூஸ் தாங்க, அதாவது க்ரீன் ஜூஸ். அதாவது மல்லி, புதினா, வெள்ளரிக்காய், கீரை இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு தாங்க உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். பொதுவாக நம்ம கீரையெல்லாம் இந்த ஜூஸில் சேர்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதோடைய ஃபோலிக் ஆசிட்ன்ற சத்து அப்படியே நம்மளுக்கு கிடைக்குங்க. நம்ம கீரையை சமைக்கும் பொழுது அந்த ஃபோலிக் ஆசிட்ன்றது போயிடும் ஸ்டீம் பண்ணும்போது, சரிங்களா? இந்த ஜூஸில் அது சேர்த்து செய்யும் பொழுது அந்த ஃபுல் சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஜூஸை தான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு என்னென்னு காட்டுறேன் வாங்க. க்ரீன் ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்ன காட்டுறேன். ஒரு வெள்ளரிக்காவை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பசலைக்கீரை இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மல்லி இலை, இந்த அளவுக்கு புதினா, இந்த அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு, ஒரு நெல்லிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி. க்ரீன் ஜூஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. எடுத்து வச்சுருக்க வெள்ளரிக்காவை போட்டுடலாம். கீரை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, பசலைக்கீரை, அதையும் போட்டுருவோம். மல்லி இலை, புதினா, கருவேப்பிலை. நம்ம எப்படி ஜூஸை ஃபில்டர் தானே பண்ண போகிறோம், ஸோ அதான் அந்த காம்பெல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன். அதில் உள்ள சத்துக்கள் அதில் இறங்கட்டும்னு சொல்லிவிட்டு ஒரு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் போட்டுடலாம். இந்த சின்ன துண்டு இஞ்சி, ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருந்தால அதோட சாறு, கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு, லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஓட விட்டுட்டு தேவைன்னா திருப்பி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, க்ரீன் ஜூஸ் ரெடி ஆகிட்டு நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது அப்படியே கூட குடிக்கலாங்க. க்ரீன் அப்படியே அதை ஃபில்டர் பண்ணாமலே குடிக்கலாம். ரொம்ப சத்து, இதில் உள்ள சத்தெல்லாம் எங்கேயுமே வெளியில் போகாது. ஆனால் சில பேர் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க அதை குடிக்கிறதுக்காக. அதுக்காக தான் நான் இப்படி செஞ்சு காட்டுறேன். ஆனால் இந்த மாதிரியே நீங்கள் சாப்பிட்லாம். ஃபுல் சத்துக்களும் நம்மளுக்கு உடம்புக்குள்ளே போயிடும். அந்த கீரையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கீரையோட சத்து எல்லாம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு போயிடும். நான் 2 கிளாஸ் வர்ற அளவுக்கு தாங்க அந்த இங்கே தேவையான பொருட்கள் போட்டேன். உங்களுக்கு உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பொருட்களெல்லாம் அதிகப்படுத்திக்கோங்க.